ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி சட்னி தான் சேர்க்குறேன். கொத்தமல்லி ஒரு கட்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காய், காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கோங்க. இது வந்து பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய், புளி, வெங்காயம் நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் சேர்த்து ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இதை வந்து தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், 1 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சட்னி ரெடி ஆகிடுச்சு. தோசையோட சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.